சம்பந்தி அம்மா, என் இதயத்தோட ஒரு பாகத்தை நான் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். எல்லா அம்மாவையும் போல நானும் என் பொண்ணுக்கு நல்ல பண்பாடுகளை எல்லாம் சொல்லி கொடுத்திருக்கேன். அவ ஏதாவது தப்பு பண்ணான்னா அவ தெரியாம பண்ணிட்டான்னு நினைச்சு அவளை மன்னிச்சிடுங்க. இத பாருங்க சம்பந்தி, நீங்க கவலைப்படாதீங்க. சவிதா உங்ககிட்ட இருந்து இன்னொரு அம்மா கிட்ட வரா. எந்த நம்பிக்கையோட உங்க பொண்ணை எங்க கிட்ட ஒப்படைச்சிங்களோ அந்த நம்பிக்கையை நான் கடைசி வரைக்கும் காப்பாத்துவேன். உங்களுக்கு நான் உண்மையிலே ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். சந்தியா, என்னை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே நீ ஒரு நல்ல மனைவி, ஒரு நல்ல மருமக, ஒரு நல்ல பொண்ணுக்கான அடையாளத்தோட தான் நீ இருந்திருக்க. ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி. நான் எப்பவுமே சவிதா கிட்ட உன்னை சொல்லிக்கிட்டே இருப்பேன். யார்கிட்டயாவது எதையாவது கத்துக்க நினைச்சேன்னா உன்னை பார்த்து கத்துக்கன்னு சொல்லுவேன். உன்ன மாதிரி ஆகணும்னு சொல்லுவேன். ஆனா சவிதா கத்துக்கிட்டா நல்லா இருக்கும். உன்ன மாதிரி ஆனா சந்தோஷப்படுவேன். என்னாச்சு ஆண்டி? ஏதாவது பிரச்சனையா? அப்புறம் சந்தியா, அந்த ட்ரெஸ் திருடு போன விஷயம் எனக்கும் தெரியுமா? சவிதா தான் அதை மறைச்சு வச்சிருக்கா. உண்மையை சொல்லணும்னா இதை கேள்விப்பட்ட உடனே சவிதா மேல இருந்த நம்பிக்கை எனக்கு போயிடுச்சு. அந்த கோபத்துல நான் இந்த உறவையே முறிச்சுக்கலான்னு நினைச்சேன். இல்ல ஆண்டி, அது ஏன் ஆண்டி இப்படிலாம் பேசுறீங்க? ஆண்டி, நான் ஒத்துக்கிறேன் ஆண்டி, சவிதா பண்ணது தப்புதான். ஆனா அவ சின்ன பொண்ணு ஆண்டி, அவ இது எல்லாத்தையுமே தெரியாம பண்ணிட்டா ஆண்டி. சவிதா வயசுல வேணா பெரிய பொண்ணா இருக்கலாம், ஆனா வாழ்க்கையில் அவ இன்னும் நிறைய கத்துக்க வேண்டியது இருக்கு ஆண்டி. ஆனா எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு. உங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவளோட குழந்தை தன்னித்தவ மறந்து உங்க குடும்பத்துக்கு ஏத்த ஒரு நல்ல மருமகளை அவ மாறிடுவா. அவ பண்ண தப்புக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஆண்டி. ப்ளீஸ் ஆண்டி, அவளை கொஞ்சம் இல்ல சந்தியா, நீ மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. நான் சவிதாவை நான் கொடுத்த ட்ரெஸ்ல பார்த்ததுமே நான் அப்பவே அவளை மன்னிச்சிட்டேன். நான் சொல்றது உண்மைமா. அப்பதான் நீ பேசுனதை நான் கேட்டேன். சவிதாவுக்கு நீ சொல்லி புரிய வச்சுக்கிட்டு இருந்த உறவுகளை எல்லாம் மனசார ஏத்துக்க சொன்னேன். இந்த சின்ன வயசுல இவ்வளவு நல்லவளா, இவ்வளவு பரந்த மனசோட எப்படிமா இருக்க? என்னமோமா, உன்கிட்ட இருக்கிற குணத்துல பாதியாவது அவ கத்துக்கிட்டானா நல்லா இருக்கும். ஆண்டி, நீங்க அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. சவிதா இன்னும் குழந்தையாவே தான் இருக்கா. அவ ரொம்ப செல்லமா வளர்ந்தவ, ஆனா மனசார ரொம்ப நல்லவ. நீங்க அவளுக்கு கொஞ்சம் அன்பா புரிய வச்சீங்கன்னா நீங்க சொல்ற எல்லாத்தையுமே அவ கேட்பா. அவ எல்லாத்தையும் புரிஞ்சுக்குவா ஆண்டி.